சிறுகடிக்க ஆசை வரப்போற எபிசோட்ல என்ன நடக்க போகுதுன்னா, ஜீவா கனடாவில இருந்து வந்திருக்காங்க. அவங்க முத்துக்கிட்ட நடந்த எல்லா உண்மையும் சொல்லிடுறாங்க. அப்படி என்னென்ன உண்மையெல்லாம் சொன்னாங்க அப்படிங்கறத நாம இன்னைக்கு பார்க்க போறோம். முத்து ஜீவாவை பிக்கப் பண்றதுக்காக ஏர்போர்ட் போயிருக்காப்ல. அங்க ஜீவாவை முத்து பார்த்ததும், என்ன மேடம் நல்லா இருக்கீங்களா? போன தடவை வரும்போது அவசரமா வந்துட்டு அவசரமா கிளம்பிட்டீங்க, இந்த தடவையாவது ரொம்ப நாள் இருப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு முத்து ஜீவா கிட்ட விசாரிச்சுக்கிட்டு இருக்கான். அப்புறம் முத்து ஜீவாவை அவளோட ஹோட்டல் ரூம்ல போய் கொண்டு டிராப் பண்ணிட்டு போயிட்டு வரேன் மேடம் சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறான். அடுத்த நாள் ஜீவா ஒருத்தரை பாக்குறதுக்காக கிளம்பிட்டு இருக்காங்க. அப்ப முத்துவை தான் டிராப் பண்றதுக்காக போன் பண்ணி அழைக்கிறாங்க ஜீவா. அதே மாதிரி முத்துவும் அங்க போய் ஜீவாவை அழைச்சுக்கிட்டு அவங்க போற இடத்துக்கு கொண்டு போய் டிராப் பண்றதுக்காக போயிட்டு இருக்காங்க. அப்ப ஜீவா முத்துக்கிட்ட, முத்து நான் மிகப்பெரிய தப்பு ஒண்ணு பண்ணிட்டேன் முத்து. ஆனா நான் செஞ்ச தப்புக்கு எனக்கு நல்ல தண்டனையும் கிடைச்சிருச்சு. அத தண்டனை கூட சொல்ல முடியாது, நான் செஞ்ச தப்ப திருத்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது, அதையும் செஞ்சுட்டேன். ஆனா இனிமே என்னோட வாழ்க்கையில அவங்க மூஞ்சியெல்லாம் நான் பார்க்கவே கூடாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரி மனோஜை பத்தி தான் ஜீவா முத்துக்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. முத்துவும் கவலைப்படாதீங்க மேடம் சொல்லிட்டு அவங்க போற இடத்துல கொண்டு போய் டிராப் பண்றாப்ல. ஜீவா முத்துவோட காரை விட்டு கீழே இறங்கினதும் கொஞ்சம் தூரத்துல மனோஜ் யாருக்கிட்டே பேசிக்கிட்டு இருக்கான். ஜீவா அதை பாத்துறாங்க. ஜீவா மனோஜை பார்த்ததும் மனோஜ் கிட்ட பேசுறதுக்காக வேகமா போறாங்க. ஆனா மனோஜ் அதுக்குள்ள கார்ல ஏறி போயிடுறான். முத்து அதை பார்த்துட்டு, என்ன மேடம் இவ்வளவு வேகமா போறீங்க, யார பார்க்க போறீங்க இப்படி கேட்க, ஜீவாவும் நான் கூட சொன்னல முத்து, அவன் தான் கார்ல போயிட்டு இருக்கான், ஆனா கூப்பிடுறது காதுல வாங்காம கார்ல ஏறி வேகமா போயிட்டான் இப்படி ஜீவா சொல்ல, முத்து ஆனா மனோஜா பார்க்கல. எந்த கார் மேடம் சொல்லிட்டு ஜீவா கிட்ட முத்து கேட்டதும் ஜீவா காரை காமிக்கிறாங்க. முத்து காரை பார்த்துட்டு கார்ல இருக்க நம்பரையும் பார்த்துறான். முத்துக்கு ஒரே ஷாக்கு, என்னடா இது நம்ம அண்ணனோட காராச்சே அப்படியே ஷாக் ஆயிடுறான். உடனே ஜீவா கிட்ட முத்து, மேடம் அது என்னோட அண்ணனோட கார் மேடம், அது என் அண்ணன் உங்களுக்கு தெரியுமா இப்படி ஜீவா கிட்ட கேட்டதும் ஜீவாக்கும் ஒரே ஷாக்கா இருக்கு. உடனே ஜீவா முத்து கிட்ட, என்ன முத்து சொல்றீங்க, உங்க அண்ணனோட பேர் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. முத்துவும், அவன் பேர் மனோஜ் மேடம், அவன் ஒரு உருப்படாதவன். இதை கேட்டு ஒரு பக்கம் ஜீவாக்கு சிரிப்பு தான் வருது, இருந்தாலும் முத்தோட அண்ணனாச்சே அப்படின்ட்டு ஜீவாவும் ஒரே ஷாக் ஆயிடுறாங்க. அந்த மனோஜ் உங்களோட அண்ணனா, நீங்க இப்படி இருக்கீங்க அவன் அப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லி ஜீவா கேக்குறாங்க. இந்த மாதிரி ஜீவா கேக்குறாங்க, ஏன் மேடம் அவன் நல்லா படிச்சிருக்கான், இப்ப ஷோரூம்லாம் வச்சு கூட நடத்திட்டு இருக்கான், என்ன கொஞ்சம் சோம்பேறித்தனமா இருப்பான் இந்த மாதிரி ஜீவா முத்து கிட்ட சொல்லிட்டு இருக்காப்ல. சரிங்க மேடம் என்னோட அண்ணன் எப்படி உங்களுக்கு தெரியும், ரொம்ப நாள் பழக்கமோ, என்கிட்ட கூட சொல்லல, போன தடவை கூட கனடாவில இருந்து வந்திருந்தீங்களா மேடம் அப்பதான் அவனை பாத்தீங்களா? முத்து இப்படி மாறி மாறி ஜீவா கிட்ட கேள்வியா கேட்டுட்டு இருக்காரு. ஜீவாவும் அந்த விஷயத்தெல்லாம் சொல்றதா வேணாமா இப்படி முடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா போன தடவையே ஜீவா மனோஜிட காசு கொடுக்கும் போது கையெழுத்து போட்டதே முத்து தான். அதனால முத்து கிட்ட சொல்லாம எப்படி இருக்க முடியும்? என்ன இருந்தாலும் ஜீவா மேலேயும் ஒரு தப்பு இருக்குல்ல, ஏன்னா ஜீவா தானே அந்த 28 லட்சம் ரூபாய் காசு தூக்கிட்டு போனது. இத சொன்னா முத்து நம்ம மேல கோவப்படுவாரோ அப்படின்னு ஒரு பக்கம் நினைச்சிட்டு இருக்காங்க ஜீவா. இருந்தாலும் முத்து நல்லவராச்சே, முத்து கிட்ட சொல்லிடணும், நாம இதுக்கு மேல மறைக்க கூடாது அப்படின்னு ஜீவா நினைக்கிறாங்க. ஜீவா முத்துவ கார்ல ஏற சொல்லிட்டு நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. என்ன மன்னிச்சிருங்க முத்துன்னு சொல்லிட்டு ஜீவா முதல்ல முத்து கிட்ட மன்னிப்பு கேக்குறாங்க. உங்க அண்ணனோட வாழ்க்கையில நடந்த ஒரு சில தவறான சம்பவத்துக்கு நானும் காரணம் தான் முத்து அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேக்குறாங்க. என்ன மேடம் நீங்க எதுக்கு மன்னிப்பு கேட்கணும், நீங்க நான் அவனோட ஃப்ரெண்டா, எனக்கு ஒண்ணுமே புரியல மேடம்னு முத்து சொல்றாப்ல. இல்ல முத்து உங்க அண்ணனை நான் லவ் பண்ணேன், அது உங்களுக்கு தெரியாதுல. என்னது எங்க அண்ணனை லவ் பண்ணீங்களா, என்ன சொல்றீங்க? முத்து அப்படியே ஷாக் ஆயிடுறாப்ல. எப்படி மேடம் அந்த சோம்பேறி பையில போய் எப்படி லவ் பண்ணீங்க, அவன் ஒரு விளங்காதவன் எதுவும் சொல்லி உங்களை ஏமாத்திட்டானா இப்படி முத்து கேட்க, இல்ல முத்து அவர் என்ன ஏமாத்தல, நான் தான் அவரை ஏமாத்திட்டேன். என்ன நீங்க அவனை ஏமாத்திட்டீங்களா? அப்பதான் ஜீவா நடந்த உண்மையை சொல்றாங்க. உங்க அண்ணனை லவ் பண்ணி கூட ஒரு பொண்ணு 28 லட்சம் ரூபாய் காசு தூக்கிட்டு கனடா ஒன்னால, அது வேற யாரும் இல்ல, நான் தான் முத்து. இதை கேட்டுட்டு முத்துக்கு அப்படியே தலையே சுத்துது. என்ன சொல்றீங்க நீங்களா, உங்களை பார்த்தா அப்பெல்லாம் தெரியலையே, நீங்களா அப்படி பண்ணினீங்க, ஏமா அப்படிலாம் பண்ண? அந்த 28 லட்சம் ரூபாய் காசு அவனோட காசு ஒண்ணும் இல்ல, எங்களோட காசு, எங்களோட காசுன்னு கூட சொல்ல முடியாது, எங்க அப்பாவோட காசு தெரியுமா? அதனால எங்க வாழ்க்கையில என்னென்ன பிரச்சனை நடந்துச்சு தெரியுமா? நான் கல்யாணமே பண்ணிக்க கூடாதுன்னு இருந்தேன், ஆனா கடைசியில எனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, அவன் கட்டிக்க போற பொண்ணை நான் கட்டிக்க வேண்டியதாயிருச்சு. ஆனா நீ என்னத்தான் காசு தூக்கிட்டு ஓடி இருந்தாலும் கடைசியில அதுல எனக்கு ஒரு நல்லது நடந்துச்சு. நான் மீனாவை கல்யாணம் பண்ணிட்டேன்ல, இப்ப நானும் ஒரு குடும்பஸ்தன் ஆயிட்டேன், குடிப்பழக்கத்தெல்லாம் விட்டுட்டேன், இருந்தாலும் எனக்கு ஒரு நல்லது பண்ணிருக்கீங்க. ஆனா எங்க காசு தூக்கிட்டு போனீங்களே, எங்க எங்க காசு, ஒழுங்கு மாதிரியா காசு கொடுத்துருக்கேன்னு சொல்லிட்டு நல்லா பேசிட்டு இருந்த முத்து திடீர்னு ஜீவாவை மிரட்ட ஆரம்பிக்கிறாரு. உடனே ஜீவா முத்துவ, பொறுங்க பொறுங்க அவசரப்படாதீங்க முத்து, கொஞ்சம் அமைதியா இருங்கன்னு சொல்லிட்டு, எங்க என்னங்க அமைதியா இருக்குது, எங்க காசு தூக்கிட்டு ஓடிட்டீங்க, நீங்க மட்டும் கனடாக்கு போய் நல்லா சந்தோஷமா இருக்கீங்க, நாங்க எவ்வளவு கஷ்டப்படுறோம் தெரியுமா? முத்து கடுப்புல பேச, சரிங்க முத்து நீங்க அவசரப்படுறதுனால ஒண்ணும் நடக்க போறது இல்ல, ஒரு நிமிஷம் நான் சொல்றதையும் கொஞ்சம் கேளுங்களேன். சரி சொல்லுங்க கேக்குறேன். முத்து சொன்னதும், முத்து நான் உண்மையிலேயே உங்க வீட்டு காசு எடுத்துட்டு போனது உண்மைதான், ஆனா உங்க வீட்டு காசுன்னு சொல்லி எனக்கு தெரியாதுல்ல, உங்க அண்ணனோட காசு தான் நான் எடுத்துட்டு போனேன், ஆனா அந்த காசு தான் நான் போன தடவை வரும்போது கொடுத்துட்டேன், வெறும் நான் எடுத்துட்டு போன காசை மட்டும் கொடுக்கல முத்து, வட்டி முதலமா கொடுத்துருக்கேன் தெரியுமா? என்னது வட்டி முதலமா கொடுத்துருக்கீங்களா? என்னங்க சும்மா ஃபீல் ஆகுறீங்க மேடம், இங்க பாருங்க நான் போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன். முத்து போன தடவையே உங்க அண்ணன் என்னை கொண்டு போய் போலீஸ்ல மாட்டி விட்டு நான் அவங்கிட்ட வட்டி மூலமா காசை கொடுத்துட்டேன் தெரியுமா? மேடம் இப்படி கன்னடாவில இருந்து வந்துட்டு பொய்க்கு மேல பொய்யா பேசுறீங்களே, அது எப்படி மேடம் காசை கொடுத்துருப்பீங்க? எங்க வீட்டுல இருந்து வந்து காசை கொடுத்தீங்களா? சும்மா கட்ட கதையெல்லாம் விடாதீங்க மேடம். முத்து இப்ப நான் உங்க அண்ணனை பத்தியும் உங்க அண்ணன் கிட்ட இருந்து நான் காசு எடுத்துட்டு போனதை பத்தியும் நான் சொல்லலைன்னா உங்களுக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும்? அப்படி இருக்கும்போது என்னைய நம்ப மாட்டீங்க பாத்தீங்களா? சரிங்க சரிங்க சொல்லுங்க மேடம், நான் நம்புறேன் சொல்லுங்க. இருந்தாலும் எங்க வீட்டு காசு எடுத்துட்டு போயிருக்கீங்கல்ல, எங்க நான் தான் காசை கொடுத்துட்டேன்னு சொல்றேங்க, அப்புறம் எங்க நீங்க காசு எடுத்துட்டு போனீங்க
காசு எடுத்துட்டு போனீங்கன்னு சொல்லி அதையே சொல்றீங்க. நான் உங்க அண்ணன் கிட்ட 28 லட்ச ரூபாய் காசு எடுத்துட்டு போனேன். 2 லட்ச ரூபாய் வட்டி சேர்த்து 30 லட்ச ரூபாய் காசை கொடுத்துட்டேன். இத போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு தானே கொடுத்தேன். போலீஸும் சாட்சி. ஐயோ நான் சுத்தமா மறந்துட்டேன் பாருங்க. நீங்களும் தாங்க சாட்சி. நீங்க தானங்க கையெழுத்தே போட்டீங்க. என்னங்க வளர்றீங்க? நான் எப்பங்க கையெழுத்து போட்டேன்? ஏங்க போன தடவை நான் ஒரு தடவை போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கும்போது நீங்க உங்க பொண்டாட்டியை கூட்டிட்டு வந்தீங்களா? அப்ப கூட எனக்கு ஏதோ பிரச்சனைன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட வந்து கையெழுத்து வாங்கின ஞாபகம் இருக்கா? ஆமா நான் தான் கையெழுத்து போட்டேன். ஏதோ பிரச்சனைன்னு சொன்னீங்க. நான் கூட ஏதோ இடத்த விக்கிறதுல பிரச்சனை போல அப்படின்னு சொல்லிட்டு கையெழுத்து போட்டேன். ஏங்க அதனாலலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. நான் 30 லட்ச ரூபாய உங்க அண்ணன்கிட்ட காசு கொடுத்துருந்தேன். அந்த காசுக்கு சாட்சியா தான் நீங்க கையெழுத்து போட்டீங்க. என்ன மேடம் இப்படி சொல்றீங்க? போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு 30 லட்ச ரூபாய் காசை எங்க அண்ணன்கிட்ட கொடுத்தீங்களா? ஏங்க உங்க அண்ணன் மட்டும் இல்லங்க, உங்க அண்ணன் பொண்டாட்டி இருந்தாங்க. உங்க அண்ணன் கூட 28 லட்சம் தான் காசு கேட்டிருந்தாரு. உங்க அண்ணன் பொண்டாட்டி இருக்காங்களே அதாங்க ரோகிணி. 2 லட்ச ரூபாய் எனக்கு வட்டி கொடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு அப்பவே உங்க அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டேங்க. உங்க அண்ணனும் உங்க அண்ணன் பொண்டாட்டி தான் இங்க போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்தாங்க. ஜீவா இப்படி எல்லாம் சொன்னதும் முத்துக்கு அப்படியே ஷாக்கு. அடா பாவி, 30 லட்ச ரூபாய் காசை வாங்கிக்கிட்டு தான் நீ எங்களை எல்லாம் ஏமாத்திருக்கியா? சரிங்க மேடம், ஆனா 1 ரூபா காசு கூட எங்கிட்ட அவன் கொடுக்கவே இல்லையே. நீங்களாவது என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல 30 லட்ச ரூபாய் காசை கொடுத்துட்டேன்னு சொல்லி. ஏங்க நீங்க மனோஜோட தம்பின்னு சொல்லியே எனக்கு இப்பதானங்க தெரியும். அது எப்படிங்க நான் உங்கள்கிட்ட சொல்ல முடியும்? ஆமால, ஆனா உண்மையிலேங்க எங்க அண்ணன் 1 ரூபா காசு கூட கொண்டாந்து கொடுக்கலங்க. காசு இன்னும் கிடைக்காத மாதிரியே ஆக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஓ, அதை வச்சுதான் இப்ப ஷோரூம்லாம் ஓபன் பண்ணிருக்கியா? என்னது உங்க அண்ணன் ஷோரூம் ஓபன் பண்ணிட்டாரா? ஆமாங்க, அவன் ஷோரூம்லாம் ஓபன் பண்ணிட்டான். ஆமாங்க, அவன் ஷோரூம்லாம் ஓபன் பண்ணிட்டான். ரொம்ப நாளா வேலையே இல்லாம கஷ்டப்பட்டுட்டு இருந்தானா. அப்புறம் கனடா கிளம்பி போய் உங்ககிட்ட காசுலாம் வாங்கிட்டு வர போறேன், இல்ல கனடாவில் போய் வேலை பார்க்க போறேன்னு சொல்ல சீன் போட்டுட்டு இருந்தான். அதுக்கெல்லாம் வீட்டுல யாரும் ஒத்துக்கல. அதனால ரோஹிணியோட அப்பா தான் காசு கொடுத்தாருன்னு சொல்லி இப்ப ஷோரூம்லாம் ஓபன் பண்ணி வச்சுட்டு சீனை போட்டுக்கிட்டு இருக்கான். இருக்குங்க, நான் கொடுத்த அந்த 30 லட்ச ரூபாயில தான் உங்க அண்ணன் இப்ப ஷோரூம்லாம் ஓபன் பண்ணி நல்லா வாழ்ந்துட்டு இருப்பாரு போல. இருக்கட்டும். ஆனா முத்து கடுப்புல இருந்தாலும் எங்க அப்பாவோட காசு, அந்த காசு எங்களுக்கு சேர வேண்டிய காசு. ஆளுக்கு 10 லட்ச ரூபாய் காசு கொடுத்துருக்கணும். ஆனா அந்த காசை உங்கள்கிட்ட வாங்கினது மட்டும் இல்லாம அந்த காசுக்கு வட்டியும் வாங்கி வச்சுக்கிட்டு இவன் என்னென்ன வேலை பார்த்துட்டு இருக்கான். இன்னைக்கு போய் வீட்டுல அவனை என்ன பண்ண போறான்னு மட்டும் பாருங்க. இந்த மாதிரி சொல்லிட்டு முத்து ஜீவாவை அங்கேயே டிராப் பண்ணிட்டு நேரா வீட்டுக்கு கிளம்புறான். ஓகே கைஸ், அடுத்த கதையை அடுத்த வீடியோல பார்ப்போம்.